இன்றைய முக்கிய செய்திகள். பெண்களை இழிவுபடுத்திய பொன்ராஜ். தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு. தமிழக பெண்களை ஆபாச வார்த்தைகளால் இழிவுபடுத்திய பொன்ராஜுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுகவின் பின்புலத்தோடு தான் இத்தகைய அநாகரிக பேச்சுகள் அரங்கேறுகிறதா என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்துள்ளார். இது குறித்த விரிவான செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். தமிழக அரசியலில் நாகரிகம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால் சமீப காலமாக மாற்று கட்சியினரை விமர்சிக்கிறேன் என்ற பெயரில் பெண்களை குறிவைத்து தாக்குவது அதிகரித்துள்ளது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த பெண்களை விமர்சிப்பதாக கூறிக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழக பெண்களையும் விபச்சாரிகள் என வக்கரமான வார்த்தைகளால் பொன்ராஜ் என்பவர் பேசியிருப்பது தமிழகம் முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கை குறிப்பிட்டுள்ளதாவது: மாபெரும் மனிதர்களிடம் பணியாற்றியவர் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளும் பொன்ராஜ் திமுக ஆதரவாளராக மாறிய பிறகு தனது அடிப்படை அறத்தையும் மனித மாண்பையும் இழந்துவிட்டார். ஊடகங்களுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு ஒரு சாமானிய மனிதன் கூட சொல்ல கூசும் வார்த்தைகளை அவர் பேசியிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது. மேலும் திமுகவின் அதிகார பின்புலம் இல்லாமல் இத்தகைய துணிச்சல் அவருக்கு வந்திருக்க வாய்ப்பில்லை. இதுபோன்ற அருவருக்கத்தக்க பேச்சுக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது அமைதியின் மூலம் ரசித்து கொண்டிருக்கிறாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். காவல்துறை மற்றும் தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை. தமிழகத்தில் தொடர்ந்து பதற்றமான சூழலை உருவாக்க முயலும் பொன்ராஜ் மீது தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் உடனடியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிவிகே வலியுறுத்துகிறது. அநாகரிகமாக அரசியலின் உச்சமாக பெண்களை இழிவுபடுத்தியதை எக்காலத்திலும் ஏற்க முடியாது என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தன் பேச்சுக்கு பொன்ராஜ் உடனடியாக தமிழக பெண்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லையெனில் பெண்கள் மீது இத்தகைய மோசமான பார்வை கொண்டவர்களுக்கு ஜனநாயக ரீதியாக தக்க பாடம் புகட்டப்படும் என ஆதவ் அர்ஜுனா எச்சரித்துள்ளார். பெண்களின் கண்ணியம் காக்கப்பட வேண்டிய இந்த சூழலில் இத்தகைய பேச்சுகள் அரசியலில் பெரும் கரையை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் மாற்று கருத்தில்லை.